கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெண்டருக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிறக்காக ரம்யா அவசரப்படுத்துறாங்க. அதனால பைக்லயே போய்க்கலாமான்னு கேட்குறாங்க. சரிங்கிறாங்க கார்த்தியும் ரம்யாவை பைக்ல கூட்டிட்டு போறாங்க. அது அப்படியே தீபாவோட ஃப்ரெண்டோட கண் பார்வையில பட்டுறாங்க கார்த்தியும் ரம்யாவும். அந்த அம்மாவும் உடனே மனசுக்குள்ள வச்சுக்காம உடனே தீபாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஏய் நல்லா பாத்தியாடின்னு கேட்குறாங்க. தீபா நல்லா பார்த்தேன்டி, உன் வீட்டுக்காரர் கார்த்தியா தான் ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் தீபாவுக்கு ஒரே டென்ஷன், என்ன பண்றதுன்னே தெரியல. கார்த்திக் சார் இப்படி போறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. லேடிஸ் யாருமே வேலை செய்யறதா சொன்னதே இல்லை. இது வரைக்கும் எல்லாருமே ஜென்ஸுங்க தானே வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த பொண்ணு அவர் வண்டியில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தீபாவுக்கு ஒரே குழப்பம். அப்படியே மண்டைக்குள்ள புழுவு குடையிற மாதிரி தீபானால அந்த இடத்துக்கு நில கொள்ள முடியல. தவிக்கிறாங்க. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? கார்த்திக் சாரோட இவ்வளோ ஒரு உரிமையோட போயிருக்கான்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். இருக்கட்டும், கார்த்திக் சார் மட்டும் வரட்டும், அவளுக்கு பின்னாடி உட்காந்துருந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க தீபா. வேலை முடிஞ்சு கார்த்தியும் வந்துடுறாங்க. கார்த்தி வந்து என்னங்க என்ன யோசனையாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. தீபா ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. கார்த்தி வந்ததையே கவனிக்கல. எப்பவுமே கார்த்தி வந்ததும் வாங்க வாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக ஓடியாருவாங்களே, இப்போ என்னாச்சு உங்களுக்கு? சரி என்னன்னு வந்து கேட்டுக்கலான்ட்டு போய் ப்ரெஸ் அப் ஆகிட்டு வரக்கு போகிறாங்க. கார்த்தி வந்ததும் என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களா, என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்கள் பைக்கில் இன்னைக்கு யாரையாவது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அது எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கார்த்தி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு மார்க்கெட் போயிட்டு வந்து அவள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுங்களா? ஓ இதுதான் மேட்ரா? அவங்க என்னோட எம்டி முதலாளி அம்மா. அவங்க கூப்பிட்டா நான் போயிட்டாங்க ஆகணும். அவசரமா டெண்டருக்கு போகணும்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு போனோம். கார் ஸ்டார்ட் ஆகல. சரி பைக்லயே போய்க்கலாம், லேட் ஆயிடுச்சுட்டு பைக்ல போனோம்னு சொல்றாங்க கார்த்தி. ரொம்ப யதார்த்தமா கார்த்தி உண்மையை சொல்லிடுறாங்க. ஏங்க அவங்க உங்களை விட்டு வேற யாரு கூடமே போக முடியாதா என்ன? உங்க பைக்ல தான் அவங்க வரணுமான்னு கேட்குறாங்க. ஏங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க? அவசரத்துக்கு கூப்பிட்டாங்க, நானும் போனேன்னு சொல்றாங்க கார்த்தி. லேபர்ஸ்னா நீங்க மட்டும் தான் அங்கே வேலை பார்க்குறீங்களா என்ன? வேற யாராவது வேலை பார்த்துருப்பாங்களா? அவங்கள கூட்டிட்டு போகலாம்ல. பல வருஷமா வேலை பார்த்தவங்களை கூட்டிட்டு போறதை விட்டுட்டு நீங்க இப்போ போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது, உங்களை எதுக்காக கூட்டிட்டு போனாங்கன்னு 1008 கேள்வி கேட்குறாங்க தீபா. நீங்க ஒரு எம்டி வந்ததும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டா நான் மாட்டேன்னு சொல்ல முடியும்? சரி அவசரத்துக்கு கூப்பிடுறாங்களேன்னு நானும் யதார்த்தமா போயிட்டேங்கிறாங்க. சரி சரி இன்னைக்கு போனால் பரவாயில்ல, இனிமேல் இப்படியெல்லாம் போகாதீங்கன்னு சொல்றாங்க தீபா. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி உங்க பின்னாடி வரதுக்காக பார்ப்பாங்க. நீங்க தான் உஷாரா இருக்கணும். வேண்டான்னு சொல்லிடுங்க சரியா? உங்க பின்னாடி உட்கார்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க தீபா. ஓஹோ அப்படிங்களா, சரிங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே அப்படி சொல்லிடுறாங்கிறாங்க கார்த்தி. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? நீங்க விளையாட்டு போல கேட்குறீங்களேங்கிறாங்க. அச்சோ இல்லைங்க நெசமா தான், நீங்க சொன்னது எல்லாம் நான் உண்மையிலுமே நம்பிட்டேங்கிறாங்க கார்த்தி. சரி சரி இனிமே தான் நான் யாரையும் கூட்டிட்டு போகலன்னு சொல்லிட்டேனால லைட்டா ஸ்மெல் பண்ணலான்னு கேட்குறாங்க. தீபாவுக்கு அப்பதான் மெல்ல மெல்ல கார்த்தியை பார்த்து லேசா சிரிப்பு வருது. அப்பாடா இந்த புன்னகையை பார்க்கறக்கு இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கெஞ்சி பேசணுமா அப்படிங்கிறாங்க கார்த்தி. இல்லைங்க நான் யார் மூலமா கேள்விப்படும் போது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. நீங்க அப்படி இல்லை, ஆனா அந்த பொண்ணு வேற மாதிரி நினைச்சா என்னங்க செய்யறது அப்படின்னு சமாளிக்கிறாங்க தீபா. சரி அத்தா இனிமே யாரையுமே வண்டியில பின்னாடி குறை வச்சுட்டே போக மாட்டேங்க. வேணா சீட்டை கழட்டிக்கிற மாதிரி இருந்தாலும் கழட்டிக்கலாம் தான், ஆனா அது முடியாது இந்த வண்டியில. இனிமே யார் வந்து ஏறினாலும் என் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் இந்த லிஃப்ட்னு நான் சொல்லிடுறேங்க. யார் லிஃப்ட் கேட்டாலும் நான் தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. இப்படிதாங்க இருக்கணுங்கிறாங்க. சரி சரி அதை விடுங்க, இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டை பார்க்க போறதா சொன்னீங்களே, என்னாச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ள பாத்தீங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாங்க நானே சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன் பாத்தீங்களா. அம்மா இன்னைக்கு அவ கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிருந்தாளுங்க. கம்பெனி ஃபேக்ட்ரி அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிங்க, அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை அவள் தான் நிர்வாகம் பண்ணுறா அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அவள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தர் தான் விரும்புறதாவும் சொன்னா. அவரும் பார்க்கறக்கு நல்லவர் மாதிரி தான் தெரிஞ்சாரு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஜோடி பொருத்தம் கூட நல்லா தாங்க இருக்கும். அவர்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சுக்கிறதாவும் என்கிட்ட சொன்னாலுங்க. எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்கிறாங்க தீபா. ஆனால் என்ன அம்மா அவரை விரும்புறவர்கிட்ட அவர் இன்னும் சொல்லாமையே இருக்காங்க. எங்க அவங்க தான் பெரிய முதலாளி அம்மா வச்சு அவங்க போய் டக்குன்னு சொல்லிட வேண்டியதானுங்கிறாங்க. இல்லைங்க இருந்தாலும் அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம எப்படி பேசுறதுன்னு தயங்குறாங்கிறாங்க. நான் கூட அம்மா கிட்ட சொன்ன உன்னோட லவ்வை எவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லடி. சீக்கிரமா உங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. லேட் பண்ண வேண்டாம், உன்னோட காதலை சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொல்றாங்க தீபா. சரிங்க நான் காலையில நேரமே டியூட்டிக்கு போகணும், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிறாங்க கார்த்தி. சரிங்க நீங்க படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி தூங்குறதையே பார்க்குறாங்க, ரெஸ்ட் பார்க்குறாங்க தீபா. தீபா நேல கார்த்தி பின்னாடி ஒரு பொண்ணு போனான்னு சொன்னதுமே அவங்களால மனசு தாங்கவே முடியல. என்ன தைரியம் இருந்தா என்னதான் முதலாளி அம்மாவா இருந்தாலும் என் வீட்டுக்காரர் பின்னாடி போயிருக்காளு, அவளை சும்மாவே விடக்கூடாது, என் கையில மட்டும் கிடைச்சா பொஸ்ட் தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தீபா அந்த பொண்ணு இன்னாருன்னே தெரியாம அவங்க மேல சரியான ஆத்திரத்திலும் கோவத்திலும் இருக்காங்க. பாவம் கார்த்திக் சார் கேட்டதும் யதார்த்தமா கூட்டி போயிருப்பாரு. ஆனா அவளுக்கு எங்க போச்சு அறிவு, இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு தீபா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க. ரம்யா ஆபீஸ்ல தான் கார்த்தி வேலை பார்க்கறாரு அப்படிங்கிறது தெரியாமையே இருக்கு. ஆனா ஆனந்த் அரண் ரெண்டு பேருமே டெண்டருக்கு கார்த்தியும் ரம்யாவையும் வந்ததை பார்த்து ஷாக் ஆகி வீட்டுல வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்க போறாங்க. என்ன நடக்குதுங்கிறது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.